ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தகசாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077-9734-858. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைய கிளாஸில் யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணுவோம். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தனியார் உரிமை வணிகங்களுக்கான நிதிக்கூட்டை தயாரிக்கிறது. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம 5 பாடங்கள் படித்து முடிச்சிருக்கிறோம். யூனிட் 1 கணக்கீட்டின் அறிமுகம், யூனிட் 2 கணக்கீட்டு சமன்பாடு, யூனிட் 3 இரட்டை பதிவு முறைமை, அது மாதிரி நமக்கு யூனிட் 4 முதன்மை ஏடுகளோட பதிவுகளை பதிகிறது, யூனிட் 5 கணக்கீட்டு எண்ணக்கருக்கள். ஸோ இந்த அளவு பாடத்தையும் படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்திருக்கோம் 6ஆம் பாடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன் இந்த பாடத்தை பற்றி இங்கே கதைக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இப்போ இங்கே தனியார் உரிமை வணிகம் என்பது நம்ம இதுவரைக்கும் படித்தது பேசிக்கண்டா, அதை வச்சு நம்ம ஒரு கணக்கு கொண்டு செய்யப்போம். இப்போ 5ஆம் பாடம் வரைக்கும் நம்ம படித்தது கணக்கீடு எப்படி இருக்குன்னு விளங்கி கொள்றதுக்காக செய்யப்பட்ட விடயங்கள். அதில் செய்த எதுவுமே நம்ம முடிவு கணக்கு இல்லை, ஃபைனல் அக்கௌண்ட் இல்லை. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எதுவுமே நம்ம இது வரைக்கும் பார்க்கல. தனியார் உரிமை வணிகத்தில் பார்க்க போனால் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இந்த ஃபைனல் அக்கௌண்ட் சொன்னால் நம்ம பார்த்தோம்னா நம்ம வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்றுன்னு சொல்லலாம் ஃபைனல் அக்கௌண்ட்டாக பார்க்குறது. நம்ம இது வரைக்கும் பார்க்கும்போது முதலாவது கணக்கீடு அறிமுகம் என்ற பாடத்தில் கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டு வகைகள், கணக்கீட்டு சூழல் காரணிகள், கணக்கில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய விடயங்கள் அப்படின்ற அடிப்படையில் சில விஷயங்களை பார்த்து பேசிக் கணக்கீடு தொடர்பான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்து முடிச்சிங்க. 2ஆம் பாடம் கணக்கீட்டு சமன்பாடு வரும்போது, கணக்கீட்டு சமன்பாடில் கொடுக்கல் வாங்கல் தரும்போது கணக்கீட்டு சமன்பாட்டுன்ற ஒரு பதிவு முறையில் எப்படி பதிகிறது, சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை என்பது கணக்கீடு பேசிக் சமன்பாடு. அந்த பேசிக் சமன்பாடில் தரப்பட்ட கொடுக்கல் வாங்கலை எப்படி பதிகிறது, அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கல் பதிவு தரப்பட்டிருந்தால் அதை வச்சுக்கொண்டு அந்த கொடுக்கல் வாங்கல் விவரத்தை எப்படி எழுதுறது, இதை வச்சுக்கொண்டு நம்ம வருமான கூறு செய்தோம், இதை வச்சுக்கொண்டு நம்ம நிலைமை கூறு செய்தோம். பட் அது ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்னு சொல்ல முடியாது. வருமான கூற்று, நிலைமை கூறு தான் ஃபைனல் அக்கௌண்ட். பட் அங்கே அந்த கணக்கை வச்சு கூட எப்படி செய்யணுமோ அதை நம்ம நார்மலாக செய்து வந்தோம் கணக்கீட்டு சாம்பாடுன்ற பாடத்தில். அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு கணக்கீட்டு சாம்பாடில் விளங்கியிருக்கும். 3ஆம் பாடம் நம்ம பார்த்தோம் இரட்டை பதிவு முறைமை. இரட்டை பதிமுறையில் பார்த்த விஷயம் என்னது, இப்போ கணக்கீட்டு சமன்பாடில் கொடுக்கல் வாங்கலை பதியலாம் என்ற மாதிரி இங்கே ஒரு கொடுக்கல் வாங்கலை கணக்குகளில் பதியலாம். கணக்குகளில் வரவு, கணக்குகளில் செலவு ரெண்டு அடிப்படையில் பதியலாம். இப்போ கொடுக்கல் வாங்கலை கணக்கு சமன்பாடில் பதிஞ்சோம்னால் ஒன்று ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். இரட்டை பதிமுறையில் பார்த்தோம்னால் கொடுக்கல் வாங்கல் என்ன செய்யப்படும், ஒரு கணக்கில் வரவு வைக்கப்படும், இன்னொரு கணக்கில் செலவு வைக்கப்படும். அப்போ கொடுக்கல் வாங்கல்களை இரட்டை பதிமுறையில் பதிகிறோம் என்றால் வரவுக்கு சமமான அளவு செலவு பதிவு இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யும் இங்கே நம்ம செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ வரவுக்கு சமமான செலவு பதிவு என்ற அடிப்படையில் இரட்டை பதிமுறையை பார்த்தது. இப்போ நம்ம கணக்கு செய்யறது பேசிக் தான். இதுதான் இரட்டை பதிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். 4ஆவது பாடமாக பார்த்து நம்ம முதன்மை ஏடுகள். முதன்மை ஏடுகள் மூலாவணம், ஒரு கொடுக்கல் வாங்கலர் மூலாவணம், அதுக்கான முதன்மை ஏடு, அந்த 8 முதன்மை ஏடுகள் எப்படி தயாரிக்கிறது, அதை தாண்டி அதுக்குள்ள வங்கி கணக்கின கூற்று, அது மாதிரி கடன் பாட்டர் கடன் தொடர்பான இணக்கம் திருத்தம் அது எப்படி பார்க்குறது, வழுக்கல் எப்படி திருத்துறது. ஸோ இப்படியான விஷயமும் அங்கே நம்ம பார்த்த என்ன விஷயம் கணக்கில் ஒரு பகுதி தான், ஒரு ஃபுல் அக்கௌண்ட்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன விஷயமாக பார்த்து வந்திருக்கோம். ஸோ ஒரு கட்டணம் கட்டப்புறம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்ய பொருட்களை கலெக்ட் பண்ணுற மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு பேசிக்கான விஷயம் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு சரியாக விளங்கணும். கணக்கீட்டு எண்ணக்கர்கள்னு சொல்ல வர விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் கணக்கீட்டு அறிக்கையில் தயாரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறை கன்செப்ட், அந்த 13 எண்ணக்கருகளை பின்பற்றி தான் நம்ம கணக்கீட்டு அறிக்கையில் தயாரிக்கும். ஸோ இதுவரைக்கும் நம்ம படிச்சலாம் நீங்கள் ஒரு சமரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்றால் இந்த உளவு விஷயமும் கணக்கை எப்படி செய்யலாம் என்றதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் முறையில் கணக்கு செய்யலாம், இந்த முறையில் கணக்கு செய்யணும் என்றபடி படித்த மாதிரி தான் இந்த உளவு விஷயம் இருக்குது. இப்போ 6ஆம் பாடத்துக்கு வாரம் என்றால் 6ஆம் பாடத்தில் இருந்தால் நம்ம ஒரு வணிகத்திற்கான கணக்காக செய்ய போகிறோம். ஸோ இங்கே தனியார் உரிமை வணிகத்துக்கான கணக்கு செய்ய போகிறோம் என்றால் உங்களுக்கு இந்த விடயம் சரியாக விளங்கிக்கணும். இங்கே ஏலவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 வகையான வணிகங்களுக்கு நீங்கள் கணக்கு செய்கிற மாதிரி இருக்குது. ஒன்று இப்போ நம்ம பார்த்தது தனியார் உரிமை வணிகம் பார்க்க போகிறது, தனியார் உரிமை வணிகம். ஸோ நம்ம என்ன செய்வோம் யூனிட் 6 படிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாப நோக்கம் அற்ற வணிகம். லாப நோக்கம் அற்ற வணிகம் இது நம்ம யூனிட் 8 படிப்போம்.
அடுத்தது பங்குடைமை வணிகம். பங்குடைமை வணிகம் இதை யூனிட் 10ல் படிப்போம். அடுத்தது வரையறுக்கப்பட்ட கம்பெனி, இதை யூனிட் 12ல் படிப்போம். இப்போ இந்த 4 பாடங்களை நம்ம என்ன படிப்போம் என்றால், இந்த ஒவ்வொரு வணிக அமைப்புக்கான நிதி கூற்றுகள் எப்படி தயாரிக்கிறது, இந்த வணிக அமைப்புக்கு எப்படி வருமான கூட்டு செய்கிறது, இந்த வணிக அமைப்புக்கு எப்படி நிலைமை கூட்டு செய்கிறது. ஸோ இங்கே வரும்போது நம்ம மேலதிக என்ன செய்யும் வந்து உரிமை மாற்ற குறிப்பு எப்படி செய்கிறது, காசுப்பாதை குறிப்பு எப்படி செய்கிறது, கணக்கீட்டு கொள்கைகளுக்கு குறிப்பு எப்படி செய்கிறது, இதெல்லாம் வந்து என்ன செய்வோம் உண்டா பார்ப்போம். அப்போ இதுதான் நிதி கூற்றுக்கள். நிதி கூற்றுக்கள் எந்த கணக்கு செய்ய போகிறோம், இந்த 4 வணிக அமைப்பு தான் கணக்கு செய்ய போகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் தனியார் உரிமை வணிகத்துக்கான கணக்கறிக்கை எப்படி தயாரிக்கிறன்றது தான் நம்ம இங்கே பார்க்குற பாடமாக இருக்குது. அப்போ தனியார் உரிமை வணிக அமைப்புன்றது இங்கே ஒரு நபரால் மூலதனம் எழுதப்படுத்தப்பட்டு அங்கே உழைக்கிற லாபமில் அந்த ஒரு நபருக்கே போய் சேருமென்றால் அந்த வணிகம் தனியார் உரிமை வணிகம். அவங்களுக்கு சரியாக விளங்கிக்கணும். ஸோ இந்த வணிக அமைப்புகள் அதுக்கான விளக்கங்கள் வணிக கல்வியில் நீங்கள் வடிவாக படிச்சிருப்பீங்க வணிக அமைப்புன்ற பாடத்தில். ஸோ இங்கே உங்களுக்கு தனியார் உரிமை வணிகத்துக்கான கணக்கறிக்கை செய்ய வரும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால், தனியார் உரிமை வணிகம் என்பது ஒரு நபரால் மூலதனம் ஈடுபடுத்தப்பட்டு நிர்வாகம் செய்யப்படுகின்ற வணிகம். அங்கே உழைக்கப்படுற லாபமானது அவருக்கு தான் சொந்தம். இது மாதிரி தனியார் உரிமை வணிகம் நிறைய இங்கே இருக்குது. ஒரு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இல்லை வேறு நாடுகளாக இருந்தாலும் சரி, நாடு பூராகவும் பரவலாக எந்த வணிகம் காணப்படும்னு கேட்டால் தனியார் உரிமை வணிகம். இப்போ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லேயே ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்த ஒரு ஆண்டில் தனியார் உரிமை வணிகம் என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால், நாடு பூராகவும் பரவலாக அதிகமாக காணப்படுற வணிக அமைப்புன்னு கேட்டாங்க. பங்குடைமை ஒரு வணிக அமைப்பு, லாப நோக்க நிறுவனம் வணிக அமைப்பு, கம்பெனி வணிக அமைப்பு, தனியார் உரிமை வணிக அமைப்பு, இப்படியான வணிக அமைப்புகளில் நாடு பூராகவும் பரவலாக காணப்படுகின்ற வணிக அமைப்பு என்னென்று கேட்டால் தனியார் உரிமை வணிக அமைப்பு. இங்கே நிறைய வணிகங்கள் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடையும் கூட ஒரு வணிகம் தான். இல்லை நீங்கள் பாடசாலை எடுத்தால் அதுவும் ஒரு வணிகமாக தான் நம்ம கருதுவோம். வைத்தியசாலை ஒரு வணிகமாக தான் கருதுவோம். ஒரு பேங்க் வணிகமாக தான் கருதுவோம். இல்லையா, மரக்கறி விற்பனை செய்கிற ஒரு நிலையம் வணிகமாக தான் கருதுவோம். மார்க்கெட்டில் இருக்கிற அனைத்து கடைகளும் வணிகமாக தான் கருதப்படும். ஸோ இந்த வணிகங்கள் அநேகமாக பார்த்திங்கன்னா அந்த வணிகங்கள் சிலது இப்போ நம்ம கம்பெனி என்று பார்த்தபோது ஒரு பேங்க் என்று பார்த்தோம்னா அது கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டதாக இருக்குது. நீங்கள் பார்க்குற மரக்கறி கடை அல்லது பலசரக்கு சாமான்கள் விற்பனை செய்கிற கடை, ஆடைகளை விற்பனை செய்கிற கடை, நீங்கள் பார்க்குற ஒரு தியேட்டராக இருக்கலாம், உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற வேறு வணிகங்களாக இருக்கலாம், அனைத்துமே ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணதாக தான் இருக்குது. 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணால் அது பங்குடைமை, ஒரு நபர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் அது தனியுடைமை. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கு நிறைய பேர் வேலை செய்ய ஆட்கள் இருப்பாங்க. ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணுறார், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வேலை செய்கிறதுக்கு எனக்கு கீழே நிறைய பேர் ஆட்கள் நான் வேலை செய்ய வச்சுருப்பேன். ஆனால் உழைக்கிற லாபம் வந்து எனக்கு சொந்தம். நான் இவங்க வேலை செய்கிறதுக்காண்டி சம்பளம் கொடுப்பேன். அப்போ சம்பளத்தை கொடுத்து அவங்கள்ட்ட வேலையை வாங்கி கொண்டு இந்த வணிகத்தை நான் நடத்துகிறேன். அப்போ சம்பளம் செலவுகள் எல்லா செலவுகளும் கழிக்க வர லாபமானது லாபத்தை யாருக்கு பிரித்து கொடுக்கணும்னு கேட்டால் இல்லை, அது எனக்கு மட்டும் சொந்தம். ஏன்னா ஒரு நபர் தான் இங்கே மூலம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் வணிகத்தை பார்க்குறது தான் இந்த தனியார் உரிமை வணிகம். ஸோ இதை நீங்கள் சரியாக விளங்கி கொண்டீங்கன்றால் பாடம் இலகுவாக செய்யலாம். அப்போ தனியார் உரிமை வணிகத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா, அந்த தனியார் உரிமை வணிகத்திற்கு வருமான கூட்டு செய்ய போகிறோம், தனியார் உரிமை வணிகத்துக்கு நிதிநிலைமை கூட்டு செய்ய போகிறோம். வருமான கூட்டு செய்யணும்னு சொன்னால் அங்கே என்னென்ன சீராக்கங்கள் நீங்கள் படிக்கணும் அதை நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ பெருமான தேய்வு, இருப்பு தொடர்பான சீராக்கம், அறவிட முடியா கடன், இல்லையா, வெட் தொடர்பான சீராக்கம், இபிஎஃப் இடிஎஃப் சீராக்கம். அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் இங்கே படிக்கணும். எதுக்கு? அந்த வணிகத்திற்கான வருமான கூட்டு செய்யணுமாக இருந்தால், அந்த வணிகத்திற்கான நிதிநிலைமை கூட்டு செய்யணுமா இருந்தால் இந்த விடயங்கள் தொடர்பான விளக்கம் இருந்தால் தான் நீங்கள் கேள்வி செய்யலாம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி கேள்வி தருவாங்கன்னு பார்த்தோம் என்றால், உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள், நமக்கு அந்த இதெல்லாம் உங்களுக்கு சரியாக விளங்குனா இதுதான் உங்களுக்கு இந்த கணக்கு விளங்காமல் சில பேருக்கு போகிறதுக்கான காரணம் இதுதான். கணக்கீட்டு செயல்முறைன்னு வரும்போது கணக்கீட்டு செயல்முறை இங்கே என்ன இருக்குது, நமக்கு வந்து இங்கே 7 செயல்முறை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். கணக்கீட்டு செயல்முறை எத்தனை இருக்குது? 7. 6 செயல்முறையாக சில இடத்துல சொல்லி தருவாங்க. பட் 7 செயல்முறை தான் நீங்கள் படிக்கணும், தெளிவாக இருந்து கொள்ளும். 1 கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல். கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல்ன்றது முதலாவது செயல்முறை. 2வது கொடுக்கல் வாங்கலை நீங்கள் என்ன செய்யணும்? மூல ஆவணங்களில் உறுதிப்படுத்தும். இது 2வது நடவடிக்கை சொல்கிறது. மூல ஆவணங்களை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த கொடுக்கல் வாங்கல்கள் மூல ஏடுகளில் பதிவு செய்யணும். மூல ஏடுகளில் பதிவு செய்யணும். அப்போ கொடுக்கல் வாங்கல் எங்கே முதல்ல பதிவு செய்யப்படும் இடங்கள் சொல்லணும்? மூல ஏடு. கொடுக்கல் வாங்கல் இங்கே உறுதிப்படுத்தப்படுது, பட் இங்கே தான் பதிவு செய்யப்படுது. அடுத்த வந்து பேரேடுகளில் இரட்டை பதிவு செய்யணும். பேரேடுகளில் இரட்டை பதிவு செய்யணும். அடுத்த என்ன செய்யணும்? பேரேடுகளை சமப்படுத்துறது.
பேலன்ஸ் பண்ணுறது, பேரிடுகளை சமப்படுத்துதல். அடுத்தது பரீட்சை மீதி தயாரித்தல். கடைசி நிதி கூற்றுக்கள் தயாரித்தல். ஸோ இதுதான் நம்மளோட கணக்கீடு செயல்முறை. இந்த கணக்கீடு செயல்முறை வரும்போது இந்த கணக்கீடு செயல்முறை சரியாக விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம இரட்டை பதிவு முறை என்றதை தான் நம்ம யூனிட் 3ல் படித்தோம். ஜோஜி பாருங்க நான் சொல்கிறத, யூனிட் 3ல் படித்த விஷயம் என்னது? இரட்டை பதிமுறை. இரட்டை பதிமுறை செய்துட்டு அந்த கணக்குகளை எப்படி சமப்படுத்துறது, இது அங்கே படிச்சிருக்கோம் இல்லையா? கணக்குகளை எப்படி சமப்படுத்துறது, அதை வச்சுக்கொண்டு எப்படி பரிசு மீதி தயாரிக்கிறது, நம்ம இதை தாங்க படிச்சிருக்கோம். நம்ம இங்கே யூனிட் 3ல் படிச்சிருக்கோம். அதே மாதிரி யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் தரப்படும் போது அதற்கான மூல ஆவணம், மூலப்பதிவேடு, எப்படி பேரிடுகளில் பதிகிறது, எப்படி பேரிடுகளை சமப்படுத்துறது, எப்படி பரிசு மீதி தயாரிக்கிறது, இந்த விடயங்களை தான் நம்ம அந்த விஷயம் யூனிட் 4ல் படித்தோம். இந்த தெளிவு இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ தானே? அதே மாதிரி யூனிட் 1 பொறுத்தவரை கணக்கீட்டு அறிமுகம் தான். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இதே கொடுக்கல் வாங்கல், கணக்கீட்டு சமன்பாட்டு முறை, அதில் எப்படி பதிரண்டது தான் நம்ம அங்கே படித்தோம், யூனிட் 2ல் படித்தோம். அப்போ எங்கே நிற்கிறோம்னு உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுங்க. இந்த செயல்முறைக்குள்ளே நம்ம பாடமாக நிற்கிறோம். இந்த செயல்முறைலாம் பாடமாக கொண்டு இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது படிக்க போகிறது தனியார் உரிமை வணிகம் என்று பார்த்தோம்னால், ஒரு தனியார் உரிமை வணிகத்துக்கு நம்ம இவ்வளோதான் செய்ய போகிறோம். ஸோ இதில் எல்லாத்தையும் உங்களை செய்ய சொல்ல மாட்டான். அப்போ தனியார் உரிமை வணிகத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், அவங்க பரீட்சை மீதி தருவாங்க. என்ன செய்வாங்க? இந்த பரீட்சை மீதி தருவாங்க. இந்த பரீட்சை மீதியோடு சேர்த்து சில மேலதிக தகவல் தருவாங்க. இந்த மேலதிக தகவலையும் இந்த பரீட்சை மீதியை வச்சுக்கொண்டு நீங்கள் எங்கே செய்ய வேண்டியிருக்கும்? இந்த நிதிக்கூறு செய்ய வேண்டியிருக்கும். இதுதான் பாடம். பரீட்சை மீதி தரப்படும், சில மேலதிக தகவல் தரப்படும். இப்போ உங்களோட கணக்கின்படி பார்த்தோம்னா 1 தொடக்கம் 10 வரைக்குமான ஒரு 10 மேலதிக தகவல் தரலாம். அந்த மேலதிக தகவலை கன்சிடர் பண்ணி அதில் வர விடயங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற மீதிகளை மாற்றி இப்போ நிதிக்கூறு தயாரிக்கணும். அப்போ நிதிக்கூறு வரும்போது நம்ம என்ன தயாரிக்கணும்? 1 வருமான கூற்று தயாரிக்கணும், 2வது நிதி நிலைமை கூற்று தயாரிக்கணும். இந்த 2 நிதி கூற்றுகள் நீங்கள் தயாரிக்க வேண்டியிருக்கும். அப்போ சரியான விளக்கம் இருக்கணும். இந்த மேலதிக தகவலை பயன்படுத்தி இதை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ இந்த பரீட்சை மீதின்னு சொல்ல போகிறதுல ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கும்? பேரிடுகளில் இரட்டைப்பு செய்யப்பட்டு பேரிடு சமப்படுத்தப்பட்டு தான் பரீட்சை மீதி வந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி பரீட்சை மீதி இருக்கிற விடயங்களுக்கு இரட்டைப்பு செய்யப்பட்டிருக்கும். இந்த மேலதிக தகவல்கள் கன்சிடர் பண்ணப்படாமல் இருக்குன்னு அதுக்கு இரட்டைப்பு செய்யாமல் இருக்குது. இப்போ செலுத்தப்பட்ட சம்பளம் மட்டும் அங்கே 50,000 இருக்குது. அந்த 50,000 செலுத்தப்பட்ட சம்பளம் வந்து காசில் செலவு வச்சுட்டு சம்பள கணக்கில் வர வச்சுருக்கிறீங்க. அந்த கணக்குகள மீதி பரீட்சை மீதியில் இருக்குது. இப்போ கீழே உங்கள்ட்ட சொல்கிறாங்க, அது செலுத்தப்பட்ட சம்பளத்துக்குள்ளே ஒரு 10,000 ரூபா காசு முற்பணமாக அட்வான்ஸாக கொடுத்த காசு இருக்குது. அப்போ அட்வான்ஸாக கொடுத்த காசு அங்கே செலவாக இருக்கிறது பிள்ளை. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான பதிவு தான் நீங்கள் மேலே தேவையில்லை உங்களுக்கு தருவாங்க. அப்போ அந்த கரெக்ஷனோட சேர்த்து கடைசியாக நிதிக்கூட்ட செய்கிறது தான் நீங்கள் செய்ய வேண்டியது. அப்போ இந்த விடயம் தான் சீராக்கணும்னு சொல்கிறது. அவங்க பரிசு மீது தயாரிக்கும் போது என்னென்ன விடயங்கள் கருத்தில் கொண்டாங்களோ அது பரிசு மீது தயாரிக்கப்பட்ட கணக்குகள், பரிசு மீது இருக்கிற கணக்குகளில் இருக்குது. பரிசு மீது இருக்கிற கணக்குகளில் எந்தெந்த விடயங்கள் கன்சிடர் பண்ணலையோ, எதை நீங்கள் பதியணுமோ அதை உங்களுக்கு மேலே தகவலாக தருவாங்க. அப்போ இந்த மேலே தகவல் இருக்கிற விடயங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்க? பரிசு மீது இருக்கிற கணக்குகளில் சிலது மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. அப்போ காசு கொடுத்தது சரி, மின்சாரத்துக்குள்ளே 50 இருக்குது, இந்த 50ம் செலவாக காட்டுறது பிள்ளை. ஏன்டா 10,000 ரூபா முற்பணம், அப்போ 40,000 செலவு. அப்போ 40,000 செலவாக காட்டிட்டு 10,000 ரூபா முற்பணம் என்றால் முற்பண மின்சாரம் என்று நடைமுறை சொத்தாக காட்டணும். ஸோ இதை நீங்கள் எப்படி பிரித்து எழுதணும்? அப்போ இதுதான் இங்கே இருக்கிற படியும். இப்போ சரியான விளக்கம் இருக்கணும். இந்த கணக்கீட்டு செயல்முறை என்று நம்ம என்ன படித்தோமோ இந்த கணக்கீட்டு செயல்முறைக்குள்ளான் நிதி கணக்கீடே நிற்கிது. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னால் நீங்கள் இதுக்கு பிறகு பங்குடைமை வணிகம் செய்ய போனாலும் பங்குடைமை வணிகம் ஒரு பரிசு மீதி தருவாங்க, நிதி கூட்டு நீங்கள் செய்யணும், மேலே தவறும் தரப்படும். அப்போ பரிசு மீதி மேலே தவறும் தரும்போது பங்குடைமைக்கான வருமான கூற்றும் பங்குடைமைக்கான நிலைமை கூற்றும் செய்கிற மாதிரி இருக்கும். கம்பெனிக்கு போனாலும் கம்பெனியில் என்ன செய்வாங்க? கம்பெனி வணிகத்தின் பொறுத்த வரைக்கும் கம்பெனி வணிகத்துக்கான பரிசு மீதி, அங்கேயும் சில மேலது தகவல்கள், அதை வச்சுக்கொண்டு வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, என்ன செய்வாங்க? காசு பாய்ச்சல் கூற்று, உரிமையான மாற்றங்களுக்கான கூற்று, கணக்கீட்டு கொள்கையில் குறிப்பிட்ட அந்த அவ்வளவும்
நிதிக்கூறுன்னு செய்ய வேண்டியிருக்கும். அப்போ இதுதான் செயல்முறைன்னு இதுக்குள்ள கேள்வி இருக்குது. அப்போ ஒரு விடயம் படிக்க போக முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க. 6ஆம் பாடமாக படிக்க போக முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே நமக்கு கடைசியாக கேள்வி கேட்கும்போது, இந்த பாடத்தை படித்தது பிறகு கேள்வி கேட்கும்போது பரிசை மீதி ஒன்று தந்திருப்பாங்க. பரிசை மீதி இருக்கிற விடயங்கள் எல்லாம் ஆல்ரெடி இரட்டைப்பை செய்யப்பட்டு கணக்குகள் முடிக்கப்பட்டு அங்கே மீதியாக இருக்குது. இப்போ நான் செய்ய வேண்டிய வேலை கீழே மேலே தகவல் தந்திருப்பாங்க. இந்த பரிசை மீதி இருக்கிற மீதிகளில் இந்த மேலே தகவல் தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலே தகவல் இருக்கிற தகவலை பதிவு செய்யாமல் தான் அது மேலே இருக்குது. மேலே தகவலை கருத்தில் கொள்ளும்போது மேலே இருக்கிற பரிசை மேலே இருக்கிற மீதிகளில் சில மாற்றங்கள் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை வருமானக்குள்ளே போடணுமெண்டா வருமானக்குள்ளையும், நிலைமைக்குள்ளே போடணும்னா நிலைமைக்குள்ளையும் போட்டோமென்றால் நமக்கு கணக்கு முடியுது. இதுதான் உங்களுக்கு 6ஆம் பாடம். இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அது விளங்கிட்டேன்னு சொன்னால் அதுக்குரியமாக நீங்கள் படிப்பீங்க. அப்போ இந்த இடத்துல இந்த சீராக்கங்களுக்குள்ளே வரக்கூடிய விடயம் என்ற விஷயத்தை நான் முதலாக படிக்க போகிறோம். அப்போ இந்த 10 மேலத்தகவல்னு சொல்ல முடியாது, இந்த 10 மேலத்தகவல் வருதுன்னு சொன்னால் இந்த 10 மேலத்தகவலில் வரக்கூடிய விடயங்கள் என்னவோ அதை நம்ம பாடம் படிக்க போகிறோம். சரி, இப்போ இந்த கிளாஸை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக இப்போ நான் சொன்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு சரியாக 6ஆம் பாடத்துக்கான விளங்கியிருக்கணும். இந்த கிளாஸ் வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு முற்றுமுழுதாக ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. யூடியூப் தளத்தில் பார்க்கலாம். இது 6ஆம் பாடத்தில் ஃபஸ்ட் கிளாஸ். இது 6ஆம் பாடத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் என்றால் அதுக்கு அடுத்த கிளாஸ் என்றால் அடுத்த கிளாஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக கிளாஸஸ் நடந்து இந்த 6ஆம் பாடத்தை ஃபுல் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மொத்த கிளாஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணணுமாக இருந்தால் உங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன ப்ரோசஸ் செய்யணும்னு பார்த்து செய்தீங்கன்னா ஃபுல் கிளாஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன செய்யப்படுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிளாஸுக்குரிய டியூட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி வந்து கிளாஸுக்குரிய லிங்க் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்புகளில் தர மாதிரி இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் இலக்கம் இதில் போடப்பட்டிருக்கு இல்லையா, அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யப்படும் அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். அப்போ கிளாஸுக்குரிய பேமெண்ட்டை கட்டி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரோசஸ் உங்களுக்கு தேவையாண்டா நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கிளாஸை பார்ப்போம். அப்போ 6ஆம் பாடம் அடிப்படையில் இந்த விடயங்கள் உங்களுக்கு சரியாக விளங்கியிருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வந்து அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு டியூட் பேமெண்ட் பண்ணாக்களுக்கு டியூட்டில் அனுப்பப்பட்டிருக்கும். பேமெண்ட் பண்ணாக்களுக்கு தான் நம்ம சொன்ன விஷயம். பேமெண்ட் பண்ணாக்கள் டியூட்டில் அனுப்பப்பட்டிருக்கும். அப்போ டியூட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் என்ன செய்யும் வந்து ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வருது. சரி, இப்போ நமக்கு உங்களுக்கு அனுப்பப்பட்ட டியூட்டில் பாருங்கள். முதலாவது எண்ணக்கருதியான வரைபடம் இல்லையா, பேஜ் நம்பர் 1 பார்த்தோம்னால் உங்களுக்கு எண்ணக்கருதியான வரைபடம் ஒன்று தரப்பட்டிருக்குது. அதில் என்ன போட்டுருன்னு பாருங்கள், தனியாளுமை வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்கள். ஸோ அந்த பெரிய ஒரு சார்ட் ஒன்று தந்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன செய்யணும், நிதி கூற்றுகளின் அடிப்படையில் வருமான கூற்று நிலைமை கூற்று செய்யணும். அது உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. இங்கே என்னென்ன சீராக்கங்கள் வரலாம், இந்த சீராக்கம் நான் சொல்லப்பட்ட விஷயம் என்னது, இங்கே தரப்பட்ட மேலெது தகவல்கள் என்னென்ன வரலாம் என்றால் சென்மதி செலவுகளும் முற்பண செலவுகளும். செலவுகளில் அதாவது நம்ம வந்து நிறுவனத்தில் செலவு ஒன்று மேற்கொள்கிறோம் என்றால் அந்த செலவுகள் தொடர்பாக செலுத்த வேண்டிய ஒரு தொகை பேலன்ஸ் இருக்கும் என்றால் அது சென்மதி செலவுன்னு சொல்ல போகிறோம். அதுமாதிரி முற்பண செலவுகள் என்றால் ஒரு செலவுக்கான காசை அட்வான்ஸாகவே நம்ம கொடுத்துட்டோம் என்றால் முற்பண செலவுன்னு சொல்ல போகிறோம். அப்போ அந்த விடயங்கள் வரும்போது நீங்கள் எப்படி கணக்கில் தாக்கல் செய்யணும் அதை நம்ம இங்கே படிக்கணும். அடுத்தது வருமதி வருமானங்களும் முற்பண வருமானங்களும். வருமதி வருமானம் அல்லது பெற வேண்டிய வருமானம்னா ஒரு வருமானம் ஒரு நிதியாண்டுக்கானது கொஞ்சம் பெற வேண்டி இருக்குது, முழுமையாக பகுதியில் பெற வேண்டியது. இதெல்லாம் நம்ம வடிவாக என்ன செஞ்சுட்டோம், யூனிட் 5ல் படிச்சுட்டோம். பெற வேண்டிய வருமானம், முற்பண வருமானம், சென்மதி செலவு, முற்பண செலவு. ஸோ இந்த 4 விடயங்களும் நாங்கள் 5ஆம் பாடத்தில் தெளிவாக படிச்சிருக்கோம். அதில் ஆரம்பம், இறுதி, அதுக்கு எப்படி பதிவு செய்கிறது, அதுக்கான செயல்முறை என்ன, வருமான கணக்கு, செலவின கணக்கு, அதில் எப்படி பதிகிறது எல்லாமே கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ கிளியராக 5ஆம் பாடத்தை பார்த்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் திரும்பி படிக்கிற மாதிரி இருக்காது. அப்போ இந்த செக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் 5ஆம் பாடத்தில் செய்யும் வந்து படித்த விஷயங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ அங்கே அதை படித்ததுக்கான காரணம் அங்கேருந்து நம்ம இங்கே வரும்போது வேகமாக அந்த 6ஆம் பாடம் போகும். சரி, அப்போ சென்மதி செலவுகளும் முற்பண செலவுகளும் சீராக்கங்கள் பயன்படுத்தணும். வருமதி வருமானம், முற்பண வருமானங்கள் இந்த மேலத்தவள வாரத்தை சீராக்கமாக பயன்படுத்தணும். அடுத்து அறவிட முடியா கடன், ஐயக்கடன். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, இதுவும் ஆல்ரெடி படிச்சிருக்கு, 5ஆம் பாடத்துலையும் படிச்சிருக்கிறோம். ஸோ இங்கேயும் வேணுமெண்டே மேலேயுமா அதை பற்றி கதைக்கலாம். அறவிட முடியா கடன் சொல்லப்படுறது வியாபார வருமதியாளர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தொகையை தரமாட்டார் என்று உறுதியாக தெரிஞ்சிச்சு, அவர்கிட்ட காசை வாங்க இயலாது. நீங்கள் கடனுக்கு ஒரு ஆளுக்கு விற்றுட்டீங்க, அவர் உங்களுக்கு காசு தரணும், 50,000 காசு தர வேண்டிய நபர் இருந்தாப்பில் வெளிநாடு போயிட்டார், உங்களுக்கு காசு தர மாட்டார். அல்ல இருந்தாப்பில் இறந்துட்டார். ஸோ நம்ம காசு வாங்கும்போது இறந்துட்டார், அவர் வந்து காசை பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை காணையில் நம்ம நீண்ட நாளாக தேடி பார்க்க இல்லை. ஸோ நம்ம அவர் அந்த 50,000 காசுக்காண்டி அவர் இங்கே நாட்டில் இருக்கான்னு தேடி பார்க்கவும் முடியாது. அப்போ அதை வந்து அறவிட முடியாதுன்னா பதிவு, அப்போ நிச்சயமாக கிடைக்கான்னு தெரிஞ்சிட்டு. அப்படி வியாபார வருமதியாளர் ஏதாவது ஒரு தொகையினை திரும்ப கிடைக்காதுன்னு உறுதியாக தெரிஞ்சு அதை நம்ம நட்டமாக காட்டுறதுக்கு பேர் தான் அறவிட முடியாத கடன். ஐயக்கடன் அப்படி இல்லை. இப்போ நம்ம நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட கடன்பட்டர் இருக்கிறான்,
நிறுவனத்தில் நான் பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 15 பேர் இங்கே கடன் படுறா இருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே யார் தருவா யார் தரமாட்டாங்கன்றது எனக்கு ஜட்ஜ் பண்ண கஷ்டம். 15 பேராக்கள் தாரத்துக்கு இருக்கிறாங்க. ஸோ நான் சில வேலை என்ன செய்ய கடந்த காலங்களில் எனக்கு வந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு, கடந்த காலங்களில் இப்படி இருந்தாக்கள் யாராவது தரா போயிருப்பாங்க, அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு எனக்கிட்ட இருக்கிற மொத்த 15 பேர் மொத்த மீதி இருக்கு இல்லையா, அந்த மீதியில் சில வேளை தரா போயிடுவாங்களோ ரெண்டு ஐயத்தில் வைக்கிறது தான் ஐயக்கடன் ஒதுக்கு. அப்போ வியாபார வருமதி மீதி இறுதியாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் உங்களோட கணக்கில் தருவாங்க. அதை எப்படி டிசைட் பண்ண அந்த பர்சன்டேஜ் நீங்கள் டிசைட் பண்ண வேணாம். சரி, பர்சன்டேஜை நீங்கள் டிசைட் பண்ணுறல, பட் அதை எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். கடந்த காலங்களில் போன 2-3 வருஷத்தில் அவங்களுக்கு வந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு வியாபார வருமானம் இத்தனை பர்சன்டேஜாக தரா போகிறாங்க ரெண்டு அனுபவம் உண்டு அவங்களுக்கு வந்திருக்கும். அதை வச்சுக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, இனி வரப்போகிற நாட்களே அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு அசம்ஷனில் என்ன செய்வாங்க, எடுக்கோள் அடிப்படையில் ஐயக்கடன் ஒதுக்கம் செய்வாங்க. ஸோ இதுவும் நம்ம ஐயக்கடன் ஒதுக்கம் தொடர்பான பதிவும் பார்த்துருக்கோம். அறவிட முடியாக்கடன் தெரியும். ஐயக்கடன் ஒதுக்கத்தில் ஒன்று ஃபஸ்ட் டைம் செய்கிறது, 2ஆம் தடவை ஐயக்கடன் ஒதுக்கம் செய்கிறது. 2ஆம் தடவை ஐயக்கடன் ஒதுக்கம் செய்யும்போது மிகை ஐயக்கடன் ஒதுக்கம், குறை ஐயக்கடன் ஒதுக்கம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். சரி, ஓகே. அடுத்த பாருங்க, நமக்கு பெருமானத்தை வேண்டு வரும்போது இன்றைக்கு வரைக்கும் 6ஆம் பாடம் நீங்கள் படிக்கலைண்டா, 6ஆம் பாடத்துக்கு முதல்ல தான் படிச்சிருக்கீங்கன்றால் உங்களுக்கு நேர்கோட்டு முறையில் பெருமானத்தை செய்ய தெரியும். அதாவது சொத்துண்ட கிரையம் தரும்போது அந்த கிரையத்தை வச்சுக்கொண்டு அதுக்கு பெர்சன்டேஜ் பார்த்து பெருமானத்தை பார்த்து தெரியும். சொத்துண்ட கிரையம் 1000 ரூபா, பெருமான தேய்வு வீதம் 10 வீதம் என்றால் ஒரு வருடத்துக்கான தேய்வு 1000க்கு 10 வீதம் 100 ரூபா என்றதை பார்க்குறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட், நேர்கோட்டு முறை. இந்த ஒடுங்கு பாக முறை அல்லது குறைந்து செல் மீதி முறை அப்படின்னு சொல்கிறது, அந்த முறை நம்ம வந்து இங்கே தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பெருமானத்தை வேண்டது உங்களுக்கு கிளியராக விளங்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், ஒரு சொத்து நடைமுறையில் சொத்தொன்றை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அந்த சொத்துக்கான பெறுமதியானது பயன்பாட்டின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போகும். இப்போ தளபாடம் மட்டும் நீங்கள் வாங்குறீங்க என்றால், இன்றைக்கு தளபாடத்தை நீங்கள் 50,000 காசு செலுத்தி வாங்குறீங்க. இன்றிலிருந்து ஒரு 4 வருஷம் கழித்து அதே 50,000க்கு அந்த சொத்தை விற்பனை செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதே 50,000 அதில் பெறுமதியாக இருக்குமான்னு கேட்டால் முடியாது. இல்லை நீங்கள் வேறு ஆள் பயன்படுத்துகிறாங்க, 4 வருஷம் உங்களை 50,000 வாங்கியிருக்காங்க, உங்களை சொல்கிறாங்க இப்போ 4 வருஷம் கழிச்சிட்டு அந்த சொத்தை நீங்கள் 50,000 எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுப்பீங்களாண்டா எடுக்க மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க, இது பயன்படுத்தப்பட்டனால அது வேல்யூ குறைஞ்சிருக்குன்னு சொல்ல போகிறீங்க. அந்த பெறுமதி குறைகிறது தான் நம்ம பெருமாத்தைன்னு சொல்கிறோம். அப்போ ஆதனம் பொறிமற்றுவதில் காணி ஒரு வரையறுக்கப்பட்ட வளம். ஸோ அதுக்கு பெருமாத்தை வராது. ஏனைய வளங்கள் ஒன்று தளபாடம், மோட்டார் வாகனம், இயந்திரங்கள் இல்லையா, அலுவலக உபகரணங்கள், கணனி, ஸோ அப்படியான விஷயம்லாம் இருக்குண்டா அவை பயன்படுத்தப்படும் போது அதில் பெறுமதியானது குறைவடையும். அந்த பெறுமதி குறைவடைறதுக்கு பேர் தான் பெருமான தேய்வு. அந்த பெருமான தேய்வை எப்படி கணிப்பிட்டு கொள்வது, எப்படி கணக்கில் காட்டுறது என்றது நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. பெருமானத்தை கணிப்புற முறைன்னா நேர்கோட்டு முறை, ஒடுங்கு பாக முறைன்னு 2 முறை இருக்குது. ஏற்கனவே சில விஷயங்களை கேள்விப்பட்டார்கள். இப்போ அக்கௌண்ட்ஸில் நம்ம வந்து 4ஆம் பாடம் 5ஆம் பாடம் நீங்கள் படிச்சிருக்கோம்னா, இப்போ நான் கதைக்கிற விஷயமெல்லாம் இங்கே ஒரு இடத்த கேள்விப்பட்ட மாதிரி, ஒரு இடத்த தெரிஞ்சு கொண்ட மாதிரி இருக்கும். இப்போ அதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆக்குற பாடம் தான் இந்த பாடம். இப்போ நான் இங்கே ஒரு இடத்த கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிற விஷயத்த கிளியர் பண்ண போகிறோம். இனி இந்த பாடம் படித்து முடிய எங்கே ஒரு இடத்த கேள்விப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அது நமக்கு தெரியும், 100% தெரியும் அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்த இருப்புகள் தொடர்பான சீராக்கம். அப்போ இருப்புகள்னு சொல்லி வரும்போது நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறது நம்ம விற்பனைக்காக வாங்கி வச்சுருக்க பொருள். இந்த இருப்புகள் தொடர்பாக பார்த்தோம்னா நம்ம நிறைய சீராகம் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அதில் ஒன்றா சொல்லப்பட்ட சும்மா பாருங்கள், இறுதி இருப்பு. நம்மளோட நிதியாண்டில் இறுதி இருப்பு ஒரு தொகை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம எப்படி கணக்கில் காட்டுறது. அடுத்த இருப்பு அழிவடைகிறது. நம்மளோட நிறுவனத்துக்கு பொருள் வந்து ஒன்று தீயழிவு அல்ல சுனாமி, வெள்ளப்பெருக்கு அப்படியான காரணங்கள் அழிவடையலாம். அதில் ஒரு நட்டம் கொண்டு வரப்போகுது. எப்படி சொல்கிறது, 50,000 பெருமையான பொருள் முற்று முழுதாக தீயினால் அழிஞ்சிட்டு, இந்த 50,000 பெருமையான பொருள் அழிவடைஞ்சதுனால மொத்த நட்டம் நமக்கு வரப்போகுது. பட் இதில் இன்னொரு விடயமும் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த நிறுவனமானது அந்த இருப்புகளுக்கு காப்புறு செய்திருந்தால் 50,000 இருப்பு அழிவடைந்திருந்தால் அந்த 50,000 அவங்களுக்கு நட்டமாக போக வாய்ப்பு குறைவு. காப்புறு செய்கிறதுக்கான காரணம்னு சொன்னால், எதிர்காலத்தில் எதிர்பாராத விதமாக ஏதாவது இழப்புகள் வாரதாக இருந்ததென்றால் அந்த இழப்புகளுக்கு நட்டஈட்டை பெற்றுக்கொள்வதற்காக செய்கிறதான் காப்புறுதி. இப்போ இந்த இடத்துல நான் இருப்புகளுக்கு காப்புறு செய்திருந்தேன்னு சொன்னால், இருப்புகள் நான் வச்சுருக்கிறேன், அந்த இருப்புகளுக்கு காப்புறு செய்திருந்தால் அந்த இழப்பு 50,000 நட்டம் என்பது முழுமையாக எனக்கு வராது. என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு விளங்கியிருக்கணும். இப்போ 50,000 கிரயமான இருப்புக்கள் அழிவு வந்திருக்கின்றால் நம்ம இதை காப்புறு செய்யலைன்னு சொன்னால் இந்த 50,000 நட்டம்.
காப்புறுதி செய்திருந்தோம் என்றால் சில வேளை உங்களோட காப்புறுதி கம்பெனியானது ஒரு 80% காசை தாரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 80% காசை திரும்பி தருவாங்களாக இருந்தால் இந்த 50,000 நட்டத்தில் எனக்கு 40,000 ரூபாய் செய்து திரும்ப கிடைக்கும் என்றால் எனக்கு 10,000 மட்டும்தான் இருப்பு அழிவடைந்தமைக்கான நட்டம். ஸோ இந்த நட்டமானது காப்புறுதி செய்யப்பட முதல்ல 50,000 இருந்தது, காப்புறுதி செய்யப்பட்ட வணிகமாக தான் 40,000 வருது இல்லையா? அப்போ காப்புறுதி செய்வதன் மூலம் உங்களோட எதிர்பாராத விதமாக ஏற்படுகிற நட்டங்களில் வர இழப்புகள் குறைக்கப்படும், இல்லாமல் செய்யப்படாது, குறைக்கப்படும். ஏனெண்டா 50% அழிவடைஞ்சால் 50,000 அழிவடைஞ்சால் 50,000 அவங்க தரமாட்டாங்க, 50,000 ஒரு காலம் தரமாட்டாங்க, 100% காசு தரமாட்டாங்க, 80%, 75%, 70% அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு காசு தருவாங்க. அப்போ அந்த காசு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவாக ஏற்படக்கூடிய நட்டமானது குறைக்கப்படுது, அப்போ இழிவுபடுத்தப்படுறதா இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயம் வரும்போது இப்போ அழிவடைஞ்சிருக்கு, நம்மளோட பொருள் அழிவடையுது, காப்புறுதி செய்யலைண்டா நம்ம எப்படி பதிகிறது, இருப்பு அழிவடைஞ்சிருக்கு, காப்புறுதி செய்துட்டோம்னா அப்படி பதிகிறது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம அதில் பார்க்க வேண்டி வரும். சரி, அடுத்த பாருங்கள், இருப்பு நன்கொடை. அப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ உங்கள்கிட்ட இருக்கிற இருப்பை நன்கொடையாக வழங்கலாம். அப்படி நன்கொடையாக வழங்கியிருந்தீங்க என்றால் அந்த நன்கொடைக்கு எப்படி பதிவு செய்கிற விஷயத்தை நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம டீப்பாக ஒவ்வொரு விஷயம் பிறகு பார்ப்போம். அடுத்து வழிச்சரக்கு. வழிச்சரக்குன்னு சொல்லப்போகிற எப்படி விளங்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு பொருளை கொள்வனை செய்துட்டீங்க. இப்போ உங்களோட பக்கத்தில் ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு பொருளை வாங்குறீங்கன்னா நீங்கள் காசை கொடுப்பீங்க, பொருளை வாங்கிட்டுவீங்க, அந்த பொருளை கூட உங்களோட நிறுவனத்தில் காட்சிப்படுத்துறீங்க. நீங்கள் மார்க்கெட்டில் போகிறீங்க, நீங்கள் ஒரு கிராம பகுதியில் வச்சுருக்க ஒரு நிறுவனமாக இருக்கிறீங்க, ஒரு டவுன் பகுதியில் போய் ஒரு கடையில் பொருளை வாங்குறீங்க, அப்படி உங்களோட பைக்கில் அல்லது வாகனத்தில் ஏற்றி கொண்டு உங்களோட கடையில் காட்சிப்படுத்துறீங்க. ஸோ இங்கே நடந்துட்டு பொருளை வாங்குகிறோம், பொருள் வந்து கடையில் வந்து சேர்ந்துட்டு. ஆனால் இங்கே நிறைய நிறுவனம் என்ன செய்யணும்னு சொன்னால், பொருளை கொள்வனை செய்யுது. இப்போ என்ன செய்யும், வந்து ஏஎண்ட் இடம் வச்சுக்கணும். ஏஎண்ட் இடத்துல நீங்கள் நிறுவனம் இருக்கிறீங்க, சரியான சட்டன் இடத்துல பொருள் இருக்குது. இந்த பொருளை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொள்வனை செய்கிறீங்க. அதான் என்ன செய்வீங்க, இங்கேருந்து இவருக்கு நீங்கள் காசு அனுப்புவீங்க, எனக்கு இந்த பொருள் தேவை அனுப்பி வைங்கன்னு சொல்லி காசை இங்கேருந்து அனுப்பினா நீங்கள் போயெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இவர் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு ஒரு பெரிய டவுனில் கொழும்புல இருக்குன்னு சொன்னால், அப்போ அங்கே என்ன செய்யும், வந்து காசை இங்கேருந்து நம்ம அனுப்பி வைக்கிறோம். அனுப்பி வைக்க அதுக்கான பொருட்களை அவங்க பெக் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விடுவாங்க. அந்த பொருள் உங்களுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாளில் வந்து சேரும் இல்லையா? அவங்க ஒரே இடத்தடியாக உங்களுக்கு அனுப்ப முடியாண்டபடியாக அவங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் 2-3 நாள் டிலே பண்ணி சில விட அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி என்ன செய்யும், வந்து காசு என்பது முதல்ல இங்கே போயிடும், அதுக்கு பிறகு பொருள்ன்றது திரும்பி என்ன இங்கே வர மாதிரி இருக்குது. அப்போ பொருள் கொள்ளை செய்யப்பட்டுட்டு கொள்வனவான கணக்கீட்டு பதிவுகளும் உங்களுக்கு செய்யப்பட்ட பிறகு அந்த பொருள் வந்து சேரலைன்னா அது வழிச்சரக்கு. குட்ஸ் இன் டிரான்சிட்னு சொல்கிறது, பொருள் நம்ம இன்னும் கொண்டு வர வழியாக இருக்குது, நிறுவனம் இந்த வந்து சேரலன்னு அர்த்தம். பொருளை கொள்வனை செய்துட்டீங்க, கொள்வனுக்கான கணக்கீட்டு பதிவை நீங்கள் கணக்கீடு எழுதிட்டீங்க, பட் அந்த பொருளானது இன்னும் உங்களோட நிறுவனத்தை வந்தடையவில்லையா, அது வழிச்சரக்கு. அதுக்கு எப்படி கணக்கில் பதிகிறது என்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து சொல்லப்படுறது அகற்றப்படாத இருப்பு. அகற்றப்படாத இருப்புன்னா என்னது, உங்களோட வாடிக்கையாளர் உங்களோட நிறுவனத்தில் வந்து பொருளை வாங்கிட்டு காசையும் கொடுத்துட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு போகாமல் வச்சுட்டு போனார் என்றால் அது அகற்றப்படாத பொருள். பொருள் விற்பனை செய்யப்பட்டு விற்பனையாக கணக்கீட்டு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பொருட்களானது உங்களோட நிறுவனத்தை விட்டு அகற்றப்படவில்லையாயின் அது அகற்றப்படாத இருப்பு. இதை எப்படி கணக்கில் பதிகிறது என்றதை பார்க்கணும். அடுத்த நேரத்தில் நமக்கு வந்து உரிமையால் பற்றிய பொருட்கள். ஸோ இது நோமல் வளமையாக நம்ம 2ஆம் பாடத்திலேருந்து படிச்சுவார். உரிமையாளர் பொருட்களை பற்றுவார், உரிமையாளர் காசினை பற்றுவார். பொருட்களாக பற்றினார்னு சொன்னால் பொருட்கள் இருப்பு குறைவடையும், காசாக பற்றினாலும் காசு குறைவடையும். இப்போ பொருள் பற்று வந்தால் நான் எப்படி பதிகிறது ரெண்டு விஷயம் உங்களோட தெரியும், பட் இது பார்க்க போகிறோம். அடுத்து விற்பனை அன்றைய திருப்புகள் அடிப்படையில் அனுப்பப்பட்ட பொருட்கள். விற்பனை அன்றைய திருப்புகள்னு சொன்னால் நம்ம ஒரு வணிகத்துக்கு பொருளை விற்பனை செய்யும்போது அவங்களுக்கு காசுக்கு அந்த பொருளை கொடுக்காம அல்லது கடனுக்கு அவருக்கு விற்பனை செய்யாமல் இந்த பொருளை போய் உங்களோட நிறுவனத்தில் காட்சிப்படுத்துங்க. உங்களால் விற்பனை செய்ய முடிஞ்சால் விற்று கொண்டு காசை கொண்டு தான், உங்களால் விற்பனை செய்ய முடியலைன்னா அந்த பொருளை கொண்டு தான், அப்படி கொடுங்க. விற்பனையோட திருப்பு நம்ம என்ன செய்கிற வந்து பொருளை இன்னொரு விற்பனை செய்கிறதுக்காக கொடுக்குறோம். நம்மளோட பொருள் நம்ம உற்பத்தி செய்த பொருள் ஒரு விற்பனை செய்கிறதுக்காக இன்னொரு வணிகத்தை நம்ம கொடுக்குறோம். அந்த நிறுவனம் அந்த பொருளை விற்பனை செய்ய முடியும் என்றால் விற்பனை செய்யலாம், விற்பனை செய்ய முடியலைன்னா அந்த பொருளை கொண்டு திரும்பி தரலாம். அந்த அடிப்படையில் நம்ம பொருளை கொடுக்குறது பேர் தான் என்னது, விற்பனை அன்றேல் திருப்பி அனுப்பு. விற்பனை செய்ய முடியலைன்னா திருப்பி அனுப்புங்க, சரிதானே? அப்போ அந்த அப்படி பொருள் அனுப்பப்பட்டால் நான் என்ன செய்யணும் அதை பார்க்கணும். அடுத்து இருப்புக்களை தேறி தரக்கூடிய பெறுமதி பற்றி தேறி தரக்கூடிய பெறுமதி பற்றி நம்ம எங்கே படிச்சிட்டோம், 5ஆம் பாடத்தில் படிச்சிட்டோம். அதுக்காக ரெட்டை பேரும் பார்த்துட்டோம். இருப்புகளுக்கு கிரியமன்றது நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கின மாட்டோம்.
இருப்புகளுக்கு தேறி தரக்கூடிய பெருமைன்றது நம்ம அந்த பொருளை எவ்வளவுக்கு விற்கலாம்ன்றது. அப்போ வாங்கின விலை 50, விற்கக்கூடிய விலை 45 என்றால் அப்போ அப்படி வரும்போது என்ன செய்கிறது? நான் சொல்கிற விஷயம் என்னது, நீங்கள் பொருளை கொள்வனவு செய்த கிரயம், கொள்வனவு செய்யப்பட்ட கொள்வனவுக்கான கிரயமானது பொருளுக்கு ஒரு 100,000. இதே பொருளுக்கு தேறக்கூடிய பெறுமதி, அதாவது அந்த விற்பனை மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு ஒன்று பார்த்தோம்னால் இந்த பொருளுக்கு உங்களுக்கு ஒரு 80,000 மட்டும். அப்போ இந்த பொருளில் உங்களுக்கு நீங்கள் செலவழித்த காசை விட வரப்போகிற காசு 20,000 குறைவாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து இருப்பு வீழ்ச்சி நட்டம். இது இருப்பு அழிவு நட்டம், அது வேறு. இதுக்கு பேர் நம்ம சொல்லுவோம் இருப்பு வீழ்ச்சி நட்டம் அல்லது இருப்பு பெறுமதி குறைவுன்னு சொல்லுவோம். இருப்பு வீழ்ச்சி நட்டம் அல்லது இருப்பு பெறுமதி குறைவுன்னு சொல்லுவோம், அல்லது இருப்பு பெறுமதி குறைவு நட்டம்னு சொல்லுவோம். இதுதான் சரியாக விளையும். சரி, ஓகே. அடுத்த பாரு நமக்கு வந்து கீழே வரி, வட். அப்போ இந்த வற்றண்ட விஷயம் நம்ம ஆல்ரெடி படித்த விஷயம் தான். என்ன சொல்கிறது, இந்த வற்றண்ட விடயம் ஆல்ரெடி படித்த விடயம். வேல்யூ அடட் டேக்ஸ்ன்னு சொல்கிறது. கொள்ளன நாளில், விற்பனை நாளில், கொள்ள திரும்ப நாளில், விற்பனை திரும்ப நாளில், காசு பெறுவன நாளில், காசு கொடுப்ப நாளில், நம்ம எங்கெல்லாம் கொள்ளன விற்பனை செய்கிறோமோ அங்கெல்லாம் வட் வரும். அப்படி பதிஞ்சிடும். வற்றுக்கு பதிவு செய்யப்பட்ட வணிகம் என்றால் வற்றுக்கு அப்படி பதியணும், வற்றுக்கு பதிவு செய்யப்படாத வணிகம்னா வற்றுக்கு அப்படி பதியணும். 8 விடயங்கள் நம்ம அதில் பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்த ஊழிய சேமலாப நிதி, ஊழிய நம்பிக்கை நிதி. அப்போ இந்த விடயம் நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. ஊழிய சேமலாபம்னா சம்பளம் கொடுக்கும்போது இபிஎஃப், இடிஎம் 2 கன்செப்ட் இருக்குது, அதை நம்ம பார்த்தோம்னா சரி. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கணும், தனியார் உரிமை வணிகம் என்று வரும்போது அவங்க பரிசை மீது தருவாங்க. ஸோ வேணுமெண்டா நீங்கள் என்ன செய்யலாம், வந்து கேள்விகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இல்லையா. கேள்விகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கும். கம்பெனி ரசியம் வந்து கேள்வியில் பார்த்தோம்னால் உங்களுக்கு பரிசை மீது தரப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே ஒரு 7, 8, 9 அல்லது 10 உங்களுக்கு மேலதிக தகவல் தரப்பட்டிருக்கும். அந்த மேலே தகவலை தந்துட்டு உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க, முடிவடைந்து வரதுக்கான வருமான கூற்று, அடுத்து உள்ளவாறான நிலைமை கூற்று. இதை செய்ய தெரிஞ்சால் ஓகே. அப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்கிறேன், இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும், யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் பார்ட் 2ல் கேள்வி வராது, பார்ட் 1ல் கேள்வி வரும். அப்போ இந்த பாடம் எதுக்கு தேவைண்டால், இப்போ நம்ம பங்குடமாக படிக்க போகிறோம், லாப நோக்கற்ற நிறுவனம் படிக்க போகிறோம், வரையறுக்கப்பட்ட கம்பெனி படிக்க போகிறோம். அங்கே நமக்கு தேவையான சீராக்கங்கள் எல்லாமே நம்ம இங்கே படிக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு முடிச்ச எல்லாமே அது 6ஆம் பாடத்துக்கு மட்டும் தேவைன்ற அர்த்தம் இல்லை. அது 8ஆம் பாடம் படிக்கும்போதும் தேவைப்படும், 10ஆம் பாடம் படிக்கும்போதும் தேவைப்படும், 12ஆம் பாடம் படிக்கும்போதும் தேவைப்படும். அப்போ இந்த சீராக்கங்கள்ன்றது முக்கியம். இந்த சீராக்கங்கள் எப்படி கணக்கில் பதிகிறோம் என்ற தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி தனியார் வணிகத்தில் நிதிக்கூற்று செய்யும். ஆனால் தனியார் வணிகத்தில் நிதிக்கூற்றுகள் உங்களோட தவணை பரீட்சைக்கு கேள்விகளாக வருமே தவிர உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு கேள்விகளாக வர வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்ட் 1ல் ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் கேள்வி வரும். ஸோ இதுக்கான ஆயத்தப்படத்தை நம்மள்ட்ட இருந்தால் சரி. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ன்றபடியாக உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். எண்ணக்கரு வரைபடத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஸோ நான் அடுத்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்கிற மாதிரி இருக்கும், பாடத்துக்குள்ளே போகிற அடிப்படையில் தனியுரிமை வணிகத்தின் நிதிக்குறின் அடிப்படையில் ஒன்றரை செய்ய வந்து படித்து கொண்டு போனோம்னா சரி. அப்போ டிரெக்டாக என்ன செய்கிற மாதிரி இருக்குன்னு பாருங்கள். உங்களோட டியூட்டை பார்த்தோம்னால் தனியார் உரிமை வணிகம் நிதிக்குறின் அடிப்படையில் பார்த்துட்டு அங்கே வருமான கூற்றின மாதிரி அமைப்பு, நிதிநிலைமை கூறின மாதிரி அமைப்பு இல்லையா, சில சீராகங்கள் எப்படி பார்த்துட்டான்னு சொல்லி பார்த்துட்டோம்னால் அங்கே என்ன செய்ய வந்து ஒரு பேஜ் நம்பர் 10, 11க்கு பிறகு பயிற்சிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சரிதானே. அப்போ கேள்வி பாடம் வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாடங்களை கட் பண்ணால் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா சரி. நன்றி. அடுத்த கிளாஸில் மீண்டும் சந்திப்போம்.